மாப்ள ஹே வா மச்சி. ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ்ரா. உனக்காக காஸ்ட்லியா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? ஆமா ஆமா, இது மாதிரி கிஃப்ட்லாம் நீ லைஃப்லயே பாத்துருக்க மாட்டேன். ரொம்ப காஸ்ட்லியா ஸ்பெஷல் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆஹா தேங்க்ஸ்ரா. ஏய் என்ன சீப்பா கை கொடுத்துட்டு நைட்டு பார்ல மீட் பண்ணலாம். ம் ஹலோ சார். ம் 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 தம்பி அண்ணே வாங்கண்ணே. ஏன் கூப்பிட்டு அங்கேயே நிற்கிறீங்க? தம்பி உங்களுக்கு பர்த்டே இல்லை, சின்னதாக ஒரு gift வாங்கியிருக்கேன். ஆனால் விலை ரொம்ப கம்மி. அட என்னண்ணா நீங்கள் முதல்ல நீங்கள் வாங்கின அந்த கிஃப்ட்டை கொஞ்சம் காமிங்க பார்க்கலாம். இந்தாங்க தம்பி. வாவ் சோ நைஸ். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குண்ணே. உள்ள என்னென்ன இருக்கு? நீங்களே பிரித்து பாருங்க தம்பி. இல்லை இப்போ வேணாம், நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என் அப்பா அம்மா எல்லாரும் முனையும் வச்சு பார்க்குறேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. தம்பி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் ரொம்ப காஸ்ட்லியான gift வாங்கி கொடுத்துட்டு போனார். அவர்கிட்ட நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் நான் சின்ன gift தான் வாங்கி கொடுத்தேன். இதுக்கே என்ன ரொம்ப பாராட்டுறீங்களே தம்பி. அண்ணே அவன் எனக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்தது அவனோட அன்பை காமிக்கிறதுக்காகலாம் இல்லை, அவனோட கெத்தை காமிக்கிறதுக்காக. அவன் கொடுத்த உடனே சொன்னதை கேட்டிங்கல்ல, அந்த மாதிரி கிஃப்ட்டை நம்ம லைஃப்பில் பார்த்து கூட இருக்க மாட்டோமா. ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டில் நீங்கள் எனக்காக பார்த்து வாங்கின அன்பு அதில் கலந்துருக்கேனே, அதுதான் எனக்கு வேணும். நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க பணம் இருந்தால் தான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க, பணம் இருந்தால் தான் நமக்கு ஒன்றா 4 பேர் வருவாங்கன்னு. அது உண்மைதான். ஆனால் அப்படி வர எல்லாருமே நம்மக்கிட்ட இதை எதிர்பார்த்து வர மாட்டாங்க, பணத்தை எதிர்பார்த்து தான் வருவாங்க. அதனால நம்மக்கிட்ட இது இருக்கிறத விட இது இருக்கணும், அதுதான் 4 பேர்கிட்ட நம்ம யாருன்னு காமிக்கும். சரிங்க தம்பி.